அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வாழைக்காய் வறுவல் செய்ய போகிறோம். இது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வாழைக்காய் வறுவல்னு சொல்ல மாட்டீங்க, மட்டன் வறுவல் மாதிரி அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாழைக்காயில் பார்த்திங்கன்னா பொட்டாசியம் அதிக அளவில் இருக்குதுங்க, நார்ச்சத்து அதிக அளவில் இருக்குது. ஒரு கடாய் வைங்க, 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லாவே வதக்கி விடுங்க. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கறி மசாலா பொடி, 1 டீஸ்பூன் குழம்புத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துட்டு இதில் கட் பண்ண ஒரு வாழைக்காயை இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு வாழைக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா குக் பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷம் கழித்து அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிளறுங்க. இந்த வாழைக்காய் சாம்பார் சாதம், ரசம் சாதம், எஸ்பெஷலாக தயிர் சாதத்துக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். லாஸ்ட்டாக 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான வாழைக்காய் வறுவல் ரெடி. இது பார்த்திங்கனாக்கா அப்படியே மட்டன் மாதிரி இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.